அண்ணம்மா பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இது பராபவ வருஷம், வைகாசி மாதம். வைகாசி மாதம்னாவே ஜாதக ரீதியாக அது ரிஷப மாதம்னு சொல்லுவோம். பராபவ வருஷம்னாவே அந்த வருஷத்தினுடைய பெயர் பராபவம். அந்த பராபவ வருஷத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழ் வருஷங்கள் மொத்தம் 60 வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ ஆங்கில வருஷம்னு எடுத்திங்கன்னா 2000, 2026, 2027, 2028 நம்பர் மட்டும்தான் வரும். அந்த நம்பருக்கு தனியாக நம்ம ஒரு ஜோசியை சொல்லலாம், அது நியூமரலாஜி. 2026 அப்படின்னா உங்களுக்கு 10 கூட்டு எண் 10. 10ல் அதை கூட்டினீங்கன்னா 1. 10 தனியாக சைபருக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது, அதனால் அது 1. 1ன்னா சூரியனுடைய நல்ல ஆளுமை உள்ள வருஷம் அப்படிங்கிறது நியூமரலாஜியில் ஒரே விஷயமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் பராபவம் அப்படின்னா பர உபகாரம், பரோபகாரி, ஒரு பராபவம் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை குறிக்கக்கூடியது பராபவம். அதனால் இந்த வருஷத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனால் இந்த பராபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருக்கொருவர் உதவி பண்ணுறது. உதவி பண்ண முடியாது அப்படின்னா, அதாவது உதவிங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம கேட்காம கிடைக்கிறதுக்கு பேர் உதவி, நம்ம கேட்டு பண்ணுறதுக்கு பேர் உதவி கிடையாது. உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னா, அந்த நட்பு செய்யக்கூடிய அந்த வேலை அது ஒரு உதவி. ஒருத்தர் முடியாமல் இருக்காங்கன்னா வாலண்டியராக ஒருத்தர் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் உதவி. நம்ம கேட்டு எனக்கு ஒரு கை பிடிச்சி விடு, என்னையை தூக்கி விடு அப்படின்னா அது நம்ம யாசகம் கேட்குற மாதிரி. அடுத்தவர்களை எதிர்பார்த்து இருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த பராபவம் கணக்கில்லை. அப்போது இந்த வருஷத்தில் பராபவ வருஷத்தில் சூரியன் மேஷ மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரையில் ஆரம்பித்து மீன மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி வரை ஒரு மாதத்துலேயும் சூரியன் 30 நாட்கள் இருந்து தன்னுடைய தலையாய கடனை செய்து தலையாய உதவியை செய்கிறார். அந்த வகையில் இது வைகாசி மாதம், ரிஷப மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது, குரு மிதுனத்தில் இருந்து இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் குரு பெயர்ச்சியானது சரியாக நடக்கிறது. அப்போ குரு பெயர்ச்சி வருது. குருவோட புதன் இருக்கிறது, குருவோட சுக்கிரன் சேர்றது, அதாவது கிரக நிலை. சந்திரன் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது மேஷராசிலேருந்து ஆரம்பிக்கிறார். செவ்வாய் மேஷத்திலேயே இருக்கார். புதன் சூரியனோட ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும், குரு மிதுனத்திலையும் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும் கடகத்திலையும், சனி பகவான் மீனத்தில், ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில். ராகு கேது பயிற்சிக்கு இந்த 4 மாதம் இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் எது வருது? குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியை நம்ம அடுத்தாப்பில் நம்மளுடைய சேனலில் விரிவாக உங்களுக்கு குரு பயிற்சி பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். அனைவரும் காத்திருந்து அதை கேட்டு அனுபவியுங்கள். ஆக இந்த ரிஷப மாதம் விசேஷம் என்ன இருக்குது? வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள்.
முருகன் பிறந்த நாள். அன்றைய தினத்திலே சில ஊர்களில் சில க்ஷேத்திரங்களில் தேர் நடக்கும். முருகனுக்கு வைகாசி விசாகம் திருவிழா கொண்டாடப்படும். அதை தவிர பெரிய ஒரு விசேஷம் கிடையாது. ஆனால் வைகாசி மாதங்கிறது சுப மாதம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, திருமணம் நிச்சயம் பண்ணுறது, திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். 4/5/2026, அதாவது சித்திரை மாதம் கடைசியிலிருந்து வைகாசி மாதம் 15 தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திர காலங்கிறது சில பேர் அதை பாரம்பரியமாக அதில் எல்லா காரியங்களும் செய்வாங்க. சில நபர்கள் அக்னி நட்சத்திரம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். இதெல்லாம் அவர்களுடைய சம்பிரதாயப்படி அவர்களுடைய முறைப்படி செய்யக்கூடியது. அதனால் இதுக்கும் சாத்திரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக குடி போகலாம், பால் காய்ச்சலாம், வீடு மனை நிலம் வாங்கலாம். சில ராசிகள், சில நட்சத்திரங்கள். மற்றபடி குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த புண்ணியாஜனம் பண்ணுறது, இந்த திரட்டி குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெரிய மனுஷியாகி திரட்டி பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இது எல்லாமே தாராளமாக செய்யலாம். அக்னி நட்சத்திரத்தில் என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் இருக்கக்கூடிய நாம் வளர்க்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது. குலதெய்வம் கொள்ள போய் மொட்டை அடிக்கிறேன், மொட்டை அடித்து காது குத்துறேன், மொட்டை அடிக்கிறேன்னு செய்யக்கூடாது. தொலைதூர பயணங்களை செய்யக்கூடாது, முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு நிறுவனமோ ஒரு தொழில் கடையோ வியாபாரமோ தொழில் நிறுவனமோ ஆரம்பிக்கக்கூடாது. ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். நிறுவனங்கள், இயந்திர சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் சூரியன் இப்போ ரிஷப மாசம்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். அப்போது கிருத்திகையும் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டுமே அக்னியினுடைய நட்சத்திரம், நெருப்பு நட்சத்திரம். அப்போ அதில் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் சூரியனே சுட்டெரிக்கக்கூடியவர், அதில் இந்த நட்சத்திரங்கள் இன்னும் ஜாத்தியாக சுட்டெரிக்கும். அதனால் இது சம்பிரதாய முறைப்படி இருந்தாலும் நம்மளுடைய சமுதாயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இது வெயில் நேரம், சூரியன் அக்னி நட்சத்திரம்னா உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம். அதனால் நல்ல காரியங்களை அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் தவிர்த்தார்கள். அது அவரவர்கள் குல வழக்கப்படி சம்பிரதாயப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும். மீனராசி அன்பர்களே, பராபவ வருஷம் வைகாசி மாதம் மாத பலன். மீனம் அப்படின்னா ராசியில் கடைசி, மாசத்துல பங்குனி கடைசி. அப்போ நம்ம சில பூஜைகள், சில மந்திரங்கள் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா எடுத்தவனையே குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஆரம்பம் குரு. அப்படி இருக்கிற விஷயத்துல இந்த ஜாதக ரீதியா, கிரகச்சாரம் கோள்சாரம் ரீதியாக குரு கடைசியில் வந்துடுறாங்க. அப்ப நீ எதை செஞ்சாலும் கடைசியிலே நீ நல்லதுதான் செய்யணும். என்ன நினைச்சாலும் கடைசியில நீ நல்லதுதான் நினைக்கணும்.
ஒரு சில பேர் பாருங்க, இந்த மீனராசியும் மேஷராசியும் மட்டும்தான் அந்த மாதிரி. ஆதி அந்தம், ஆதின்னா மேஷம், அந்தம்னா மீனம். என்ன செய்வாங்க? ஒரு குடும்பத்தில் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்கு எடுத்தோடனே கோவப்படுவாங்க. அப்புறம் போய் தொலைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லி சமாதானம் ஆகிடும். இவங்களா இப்படி பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்பவுமே இப்படி தான்ப்பா, எடுத்தவனையும் சத்தம் போடுவாங்க. அதுக்கு பட்ட பேர் வர வைப்பாங்க, மேஷராசிக்காரங்க முன்கோபின்னு. அப்போ மீனராசிக்காரங்களை என்ன சொல்றது? பின்கோபி. ஆனால் என்ன விஷயம்னே தெரியாமல் எடுத்தவனையும் கோவிச்சுக்கிறது, எடுத்தவனையும் படபடன்னு பேசிடுறது. அதுக்கப்புறம் பா பேச மாட்டார், ரொம்ப நல்லவர், சும்மா அப்படி தான் சத்தம் போடுவார். ஆக்சுவலாக அவருக்கு உண்மையிலுமே யார் வெளியும் கோபம் கிடையாது அப்படின்னு அடுத்தவங்க எங்கேயோ ஒரு குரல் கூட்டத்துக்குள்ளே சத்தம் கேட்கும். உடனே இவங்க அதை கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி அதை கேட்கும்போது ஒரு சமாதானம் ஆகிடும். இது 2 ராசிக்கும் உண்டான முக்கியமான குறிப்பு. அதில் மீனராசிக்கு முன்கோபமும் உண்டு, பின்கோபமும் உண்டு. இந்த ராசிக்கு ஆதிபத்திய நட்சத்திரம் அதிகமாக இந்த மாதம் வேலை செய்கிறது உத்தரட்டாதி. அது சனி பகவானுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க கட்டப்படுவாங்கலாம் கிடையாது. அவங்களுடைய ஆதிபத்தியம் இதில் வேலை செய்யும். அப்போது ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும், இந்த மீனராசிக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணகர்த்தாவாக மாற போகிறவங்க உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க. சில நட்சத்திரங்களை சொல்லலாம், அது பெரிய பதிவாக போகும், அதனால் அது வேண்டாம். அது தனிப்பதிவாக இருந்ததுன்னா அதில் விவரமாக சொல்லலாம். அதனால் உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு ஸ்டெப்பு அப்படி லைட்டாக அவங்கள பேச விட்டு நம்ம கேட்டுக்கணும். அவங்க கிட்ட வந்தாங்கன்னா நம்ம ஒரு 2 இன்ச்சு பின்னாடி போயிடணும். இது உண்மையிலேயே மனசுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இது சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கு. ராசி அதிபதி யாரு? குரு. அப்போ அந்த குரு வீட்டில் எந்தெந்த சாரம் இருக்கு, என்னென்ன நட்சத்திரம்? போரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. போரட்டாதி குரு, அவர் இந்த வீட்டுக்கு அதிபதியா. உத்தரட்டாதி சனி, அவர் இப்போ இந்த வீட்டில் இருக்காரா. ரேவதி புதன், அவர் அப்பப்போ சூரியனோட சேர்ந்து சூரியனோடையே போயிடுவாரா. அவர் இப்போ இருக்கக்கூடிய இடம் 3, 4. அப்போ 3ன்னா வீரியம், புத்தியான வீரியம், புத்தி கொண்ட வீரியம், புத்தி கொண்ட உற்சாகம், புத்தி கொண்ட முயற்சி, புத்திசாலித்தனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த புத்திசாலித்தனம். இது அப்போ புதன் இந்த ராசிக்கு ஒரு ஆதிபத்திய கிரகம்னு கூட வச்சுக்கலாம். சனி ஒரு ஆதிபத்திய கிரகம், குரு ஆதிபத்திய கிரகம். இந்த 3 பேர் சேர்ந்து 3 காரகத்தையும் இந்த ராசிக்கு கொடுக்கறதுனால எப்பவுமே குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கணும். இந்த மாதத்தில் லூஸ் ஸ்டாக் விடக்கூடாது, யாருக்கிட்டையும் அதிகமாக சண்டை போடக்கூடாது. இது எல்லா வயதுக்காரர்களுக்கும் சொல்லக்கூடிய பொதுவான பதிவு. படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினுடைய தன்மை உண்மையிலுமே நன்னா இருக்கும். இது படிப்பை கெடுக்காத ராசி. உத்தியோகம் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உத்தியோகம் கிடைக்கும். அதனால அதுலேயும் ஒரு பேஸ்ட், ஒரு குயிக்ஸ் உண்டு. பணம் சம்பாதிப்பது ஆரம்பத்தில் ஒரு லட்சியமாக, ஒரு கனவாக முயற்சி எடுக்கணும். அதுலேயும் அப்பப்போ கிடைக்கும், அப்பப்போ தொலைஞ்சிடும்.
ஆனால் பயம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். ஏன்னா கடந்த மாதத்திலிருந்தே, கடந்த வருடங்களிலிருந்து 25 பிற்பாதியிலிருந்து 26 நடு வரைக்கும், சொல்லப்போனால் ஆகஸ்ட் வரைக்குமே பயத்தினாலேயே உங்களுக்கு காரியங்கள் ரொம்ப கட்டப்படும். அதனால் எப்பவுமே அன்றாட வேலைகளை தவறாமல் அந்தந்த நேரம் 7 மணிக்கு காப்பி குடிக்கிறீங்களா, 1 மணிக்கு சாப்பிட்றீங்களா, 3 மணிக்கு தூங்குறீங்களா, நைட் 8 மணிக்கு அடுத்த தூக்கம் வருதா, ரைட், ஓகே, இதை அன்றாட செயல்களாக வச்சுக்கணும். குறிப்பாக உணவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளிலே முதன்மையான ராசி மீன ராசி. அதிகமாக நீங்கள் தேடியும் போக மாட்டீங்க, அதிகமாக உங்களுக்கு தேடியும் வராது. இது பொதுவாக இந்த ராசிக்கு பலனே 50 வயதுக்கு மேலே தான். 50 வயதுக்குள்ளே இருக்கிறவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். நடக்கிறது நடராஜன் செயல்னு இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அதே போல் 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இதில் நடுவில் மாட்டிக்கிறவங்க 50லேருந்து 60 வயசு வரைக்கும் தான். எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே போட்டு கட்டப்படும். சிறு வயதுக்காரர்கள் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் பயப்படும்படியாக எதுவும் இல்லை, நீங்கள் பயந்துக்கணும். கணவன் மனைவி உறவு எந்த விஷயத்திலையும் மாறுபாடு இல்லை. வீட்டில் புதுசாக உறவு ஒன்று வரும். அதே போல் புத்திர பாக்கியம், குழந்தை பிறப்பு இந்த மாதத்தில் இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு உண்டு. குழந்தை பிறக்கிறது, குழந்தை உருவாகிறது, குழந்தை பிறக்கிறது, டெலிவரி டைம் இந்த மாதத்தில் நிறையா இருக்கும். அதுவும் குறிப்பாக பெண் குழந்தையாகவே நிறையா மீனராசிக்காரர்கள் பெண் குழந்தையாகவே இந்த மாதத்தில் பிறக்கிறவங்க. வியாபாரத்திலே லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப மன நிம்மதியோடு, மன அமைதியோடு வேலையை செஞ்சால் உத்தியோக உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. எதிர்பாராத வகையில் வெளியூர் மாறுதல் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பண பலன்கள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு ஏதாவது கட்டமான சில விஷயங்கள் நடந்திருந்தால் அதெல்லாம் இல்லைன்னு உங்கள் பக்கம் தீர்ப்பாகும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது நாள்பட்ட வழக்குகள் இந்த மாதத்தில் தீர்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி விவாகரத்து சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. சொத்து விஷயங்களில் வழக்குகள் இருந்தால் அதிலும் உங்கள் பக்கம் இப்போதைக்கு தீர்ப்பு கிடையாது. வழக்கு தொடரும். குறிப்பாக புதிய வழக்கு எதுவும் இந்த மாதத்தில் உங்கள் மூலமாக எதுவும் பதிய வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கட்டும். அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும்.